இந்த மாதிரி ஒரு குழம்ப சாப்பிடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்நாளை வீணடிச்சிட்டிங்கன்னு தான் சொல்லுவேன். ஆமாங்க, ரொம்பவே சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல் 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பை 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட ஒரு பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை குட்டி குட்டி பால்ஸாக தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ 1 கப் தேங்காய் துருவலை நல்லா நைஸாக அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கத்து கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கை அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. இந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் நறுக்கியும் போடலாம். இப்போ 1 தக்காளியையும் நல்லா பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்து கொஞ்சம் கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டு வதக்குங்க. அப்போ தான் நல்லா தக்காளி வதங்கும். இப்போ 1 லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஊற்றி 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் குழம்பு பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாழையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த பருப்பு உருண்டையை மெதுவாக போடணும். அதை உடனே கலந்து விட்டுறக்கூடாது, ஏன்னா உடஞ்சிரும். அதனால திரும்ப மூடி வச்சு கொஞ்சம் 2 நிமிஷம் கழித்து திரும்ப ஓப்பன் பண்ணி லேசாக கலந்து விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பாலையும் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு நல்லா கொதிக்க விடுங்க குழம்ப. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மேலாப்பில் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்ம பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.